அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 15வது நாள் பாராயணம். சித்தனிடமிருந்து நாமதாரகன் குரு அவர்கள் கிருஷ்ணா நதியில் மறைந்ததை கூறியதும், சித்தனே, குரு அவர்கள் குருவரபுரத்தில் மறைந்த பின்னர் அங்கு அதிசயங்கள் நிகழ்ந்தது எவ்வாறு? ஸ்ரீ குருபிரான் மறைந்த பின்னரும் குருவரபுரத்தில் தங்கியிருந்ததாக கூறினீர்கள். அவர் வேறொரு இடத்தில் பிறந்த பின்னரும் எப்படி அங்கு தங்கியிருக்க முடியும் என்று கேட்டான். சித்தன், நாமதாரகா, நீ குருவின் சக்தியை பற்றி கேட்கிறாய். அவர் எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர். அவர் எல்லா ஜீவராசிகளின் வடிவத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். பகவான் பார்க்கவன் வடிவத்தில் விஷ்ணு அவதாரம் செய்த கதை உனக்கு ஞாபகம் இருந்தால் அவர் இன்னும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நீ உணர்வாய். அவரே பின்னர் ராமனாகவும் மற்ற அவதாரங்களாகவும் வடிவெடுத்தார். நம்முடைய குருவும் மும்மூர்த்திகளின் வடிவானதால் அவ்வாறே வல்லமை பெற்றவர். அவ்வாறே நமது குருவும் நரசிம்ம சரஸ்வதியாக பிறந்த பின்னரும் குருவரபுரத்தில் இன்னும் வாழ்ந்து வருகிறார். நான் அழியக்கூடிய மானிடன். எனக்கு ஸ்ரீ பாதர் வசிக்கும் ஸ்தல மகிமையை பற்றி கூற இயலாது. நான் ஒரு நிகழ்ச்சி பற்றி கூறுகிறேன். இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ பாத குருக்கள் தன் பக்தர்களை எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார் என்று விளக்குகிறது. ஒரு கிராமத்தில் வல்லபேசன் என்ற காசியப்ப கோத்திரத்தில் பிறந்த பிராமணன் வசித்து வந்தான். அவன் தெய்வ பக்தி நிரம்பிய பிராமணன். அவன் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு தன் ஜீவனத்திற்கு பொருள் சேர்ந்தான். அவன் ஸ்ரீ பாத குருவின் பக்தன். வருடத்திற்கு ஒருமுறை குருவரபுரம் சென்று பிரார்த்தனை செய்து வந்தான். ஒரு வருடம் அவன் குருவரபுர யாத்திரைக்கு புறப்படும் வேளையில் குருவரபுரத்தில் பிராமண போஜனம் அளிக்க வேண்டும் என்று எண்ணினான். தேவையான செல்வத்தை தன் வியாபாரத்தில் லாபகமாக பெற்றால் 1000 பிராமணர்களுக்கு குருவரபுரத்தில் இச்சா போஜனம் அளிப்பதாகவும் எண்ணிக்கொண்டான். அவன் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரை வேண்டி தன் யாத்திரையை தொடர்ந்தான். அவன் நிறைய பணம் எடுத்துக்கொண்டு போவது ஒரு திருடர் கூட்டத்திற்கு தெரிந்துவிட்டது. அவர்கள் அவனுடன் சக யாத்திரிகள் போல் நடந்து நட்பு பூண்டனர். பயணம் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பிராமணனும் திருடர்களும் ஒரு காட்டில் தங்கினார்கள். இரவில் திருடர்கள் வல்லபேசனை கொன்றுவிட்டு பணத்தை திருடிக் கொண்டார்கள். உடனேயே ஸ்ரீ பாதகுரு தன் சுயரூபமாகிய தத்தாத்திரேயர் வடிவில் தன்னுடைய மடி, கத்தி, கேடயம் ஆகிய ஆயுதங்களுடன் அவர்கள் முன் தோன்றி அந்த திருடர்களை கொன்றார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவன் பகவானிடம், அன்பின் கடலே, உலகை காக்கும் கடலே, சகலமும் அறிந்த நீ என்னை மன்னிக்க வேண்டும். நான் எதுவும் அறியாதவன். நான் கூட வந்த சக பயணி. எனக்கும் திருடர்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்றான். பின்னர் ஸ்ரீ பாதகுரு அவனிடம் வல்லபேசன் தலையை உடம்புடன் பொருத்துமாறு கூறினார். பின் புனிதமான விபூதியை கொடுத்து இறந்த உடலின் மீது பூசும்படி கூறினார். பின் இறந்த வல்லபேசனின் கையை பிடித்து கொண்டு விடியும் வரை அங்கு தங்கியிருக்கும்படியும் கூறினார். இப்பொழுது இரவு பொழுது முடிந்து விடிந்தது. சத்குரு ஸ்ரீ பாதரும் மறைந்தார். விடிந்ததும் வல்லபேசன் எழுந்து தன்னை சுற்றிலும் இறந்த சடலங்கள் இருப்பதைக் கண்டு பயந்து போனான். அந்த மனிதனை வல்லபேசன் இது பற்றி கேட்டபோது அவன் ஓ வல்லபேசா, நடக்க முடியாத நிகழ்ச்சிகள் இங்கு நடக்கின்றன. ஒரு பெரிய மகாமுனிவர் இங்கு வந்தார். அவர் தனது திரிசூல ஆயுதத்தால் இந்த திருடர்கள் அனைவரையும் கொன்றார். உனக்காக அவர் என்னை விட்டு வைத்தார். அவர் என்னை உனது உடலில் விபூதியை பூசி உன் கைகளை பிடித்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும்படி பணித்தார். அவர் உனது இறந்த உடலில் உயிரை வரவழைத்தார். அவர் ஒரு ஜடாதாரியாகவும் பிரகாசமான விபூதி பூசிய மேனி உடையவராகவும் இருந்தார். அவரிடம் தெய்வீக ஆயுதங்களும் சின்னங்களும் அமைந்திருந்தன. அவர் ஈஸ்வரனைப் போல் இருந்தார். நீ ஈஸ்வரனின் உண்மையான பக்தனாக இருக்க வேண்டும். அதனாலேயே அவர் பூமிக்கு உன்னை காப்பாற்ற இறங்கி வந்திருக்க வேண்டும் என்றான். வல்லபேசன் ஸ்ரீ பாத ஸ்ரீ குருவே தன்னை காக்க வந்தார் என உணர்ந்தான்.
அவன் திருடர்களின் பையிலிருந்து பணத்தை சேகரித்து கொண்டு குருவரபுரம் சென்று தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினான். இப்படி பலர் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப குருவை குருவர கஷேத்திரத்தில் உபாசிக்கிறார்கள். அவரது சரண கமலத்தை அடைக்கலம் அடைந்த பக்தர்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற அவர் இன்னும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு தொடரும் சரித்திரம் இன்னும் சுவையானது. நாமதாரகனே, கவனமாக கேட்பாயாக. இத்துடன் 15வது நாள் அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி.